அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் மாணவர் அரங்கம். மாணவர்களே, நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். இதேபோல் நீங்களும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் நம் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியை பார்த்து இதேபோல் உலகெங்கும் உலாவாருங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொன்று செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் தந்தை பெரியார். மனிதா, நீ யாருக்கும் தலை வணங்காதே, நிமிர்ந்து நட, கைவீசி செல். உலகை காதலி, செல்வரை செருக்குள்ளவரை, மத வெறியரை தள்ளி எறி. மனசாட்சியே உன் தெய்வம். உழைப்பை பதி, ஊருக்குதவு, சிந்தனை செய், செயலாற்று என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி உரை வழங்குகிறார் ஆம்பூரைச் சேர்ந்த அமிழ்தினி சுரேஷ் அவர்கள். கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிழ்தினி. பெத்தல் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி, ஆம்பூர். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம். இதேமெல்லாம் அன்பு நதியினில் நடைப்போம், இது எமதெனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். எனத்தன் எண்ணத்தின் வார்ப்புகளால் புதியதோர் உலகத்தை படைத்திட எண்ணிய பாவேந்தர் பாரதிதாசன் உயிர்களின் தோற்றத்திற்கும் பல்லுயிர்களும் பல்கி பெருகி இந்த பாரெங்கும் பரவிட பெண்களே முதன்மையானவர்கள் என்பதை நன்கு உணர்ந்து அவர் தம் படைப்புகளில் பெண்களுக்கு பெரும் பங்காற்றினார் என பேச வந்துள்ளேன். நான் அமிழ்தினி. தன்மான இயக்கத்தின் தனல் நெருப்பு கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் பெண்களை பற்றிய முற்போக்கு சிந்தனைகளை தொடர்ந்து முன்னிறுத்தியவர். ஆணுக்கு பெண் அடிமை, அழகு, அறிவு, ஆளுமை என அனைத்திலும் ஆணுக்கு பெண் ஒருபடி கீழே என்றும் நாணமும் அச்சமும் தான் இவர்களின் அணிகலன்கள் எனும் சிந்தனைகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் பல பாடல்களை புனைந்துள்ளார் இவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அச்சமும் நாணமும் அறியாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்றும் பெண்ணுக்கும் பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண் இனத்தை. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசு திருநாட்டில், மண்ணடிமை தீர்ந்து வருதல் உயர்கொம்பே. கல்வி எனும் சுத்தியை கொண்டே பெண் அடிமைத்தனம் எனும் விலங்கை அடித்து நொறுக்கிட முடியும் என ஆணித்தரமாக நம்பினார். பெண்களுக்கு கல்வி அவசியம். கல்வி இல்லாத பெண்களின் உள்ளம் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என சாடியுள்ளார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே. பாவேந்தர் பாரதிதாசன் தானே தகப்பனாய் பாவித்து பெண் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பும் ஒரு அற்புதமான பாடலாய் அமைந்ததுதான் இப்பாடல். தலைவாரி பூச்சோடி உம்மை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை, சிலை போல ஏனங்க நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும், மலைவாரி போலல்லவோ கல்வி, நீ வயிறார உண்ணுவாய் போயன் புதல்வி. படியாத பெண்ணா இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இந்த ஊரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடு முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு, கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது. கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி என்கின்றது அன்போடு என பெண் கல்வியின் அவசியத்தை அழகுற புனைந்துள்ளார். புரட்சி கவியின் படைப்புகளில் காவியம் எனும் கதை கவிதைகளில் பெண்களை மையப்படுத்தி அவர் தம் வீரத்தையும் ஆளுமையையும் அழகுற வடித்துள்ளார். இவற்றில் வீரத்தாய் எனும் கதையில் மணிபுரி நாட்டின் படைத்தளபதி மன்னரை மதுவுக்கு அடிமையாக்கி மகனை மடையனாக்கினான். இவனின் சூழ்ச்சியால் வெளியேற்றப்பட்ட ராணியார் மாறுவேடம் அணிந்து தனி ஒருவராக நாட்டையும் மக்களையும்
மன்னரையும் மகனையும் மீட்பதாக அமைந்துள்ள இப்பாடல் பெண்களுக்கு போரிடும் குணத்தை சொல்வதாக அமைந்துள்ளது. அன்னையும் ஆசானும் ஆருயிரை காப்பாரும் என்னும்படி அமைத்தீர், இப்படியே பெண்ணுலகம் ஆகும் நாள் என்னாலோ, அந்நாளே துன்பமெல்லாம் போகும் நாள், இன்ப புதிய நாள் என்றுரைப்பேன். குரோமோசோன்களின் எண்ணிக்கை ஒன்று கூடுதலோ அல்லது குறையோ தான் ஆண் பெண் என உருவாகுகிறது. உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் தங்களை மற்றொரு பாலினமாக எண்ணி அவர் தம் வழியை உணர்வார்கள். புரட்சி கவியையும் நான் இவ்வாறாகத்தான் காண்கின்றேன். ஒரு பெண்ணின் வழியை ஒரு ஆணாய் இத்துணை சிரத்துடன் எழுதிட முடியும் என்பதற்கு சான்றுதான் இவர் எழுதிய பெண்ணுலகு எனும் அத்தியாயம். கற்கண்டு போன்ற பெண் கணவனை இழந்தால் கசந்த பெண்ணாவது விந்தைத்தான். புவி மேலே சொற்கண்டு மலைக்காதே, உன் பகுத்தறிவால் தோஷம் குணம் அறிந்து நடப்பாய், துயர் கடப்பாய், துணை பிடிப்பாய், பயம் விடுப்பாய். பெண் கொடித்தன் துணை இழந்தால் பின் துணை கொள்வதிலே மண்ணில் உமக்காவதென்ன? வாழ்வறிந்தோரே வாழ்வறிந்தோரே மங்கை மாறை ஈன்றோரே, மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வாள்? அவளை நீங்கள் ஆளையிட்ட கரும்பாக்கி உலக இன்பங்கள் அணுவளவும் அடையாமல் சாகச் செய்தீர். பெண்டிழந்த குமரன் மனம் பெண்டு கொள்ளல் கண்டிருந்தும் கைமை பெண்ணினும் கதை சொல்லலாமோ, கதை சொல்லலாமோ, பெண்கள் வதை கொள்ளலாமோ? பெண்களை பற்றி பெர்னாட் ஷா கைமைப்பழி, கைமை கொடுமை, மூட திருமணம், எழுச்சியுற்ற பெண்கள், குழந்தை மனத்தின் கொடுமை, கைமை பெண் துயர், தவிப்பதற்கோர் பிள்ளை, ஆண் குழந்தை தாளாட்டு, பெண் குழந்தை தாளாட்டு என பல்வேறு நிலைகளில் பெண்களின் நிலையை நியாயமுடன் நல்கியுள்ளார் புரட்சி கவி. அத்துணைக்கும் முத்தாய்ப்பாய் உடன்கட்டை ஏறும் காலத்தில் மறுமணம் பற்றி, இறந்தவர் மேற்பழி, கைமை பெண் துயர் எனும் கவிதைகளால் மதவாதிகளுக்கும் பிற்போக்கு சிந்தனைகள் கொண்ட பழமைவாதிகளுக்கும் சவுக்கடி கொடுத்தார் என்பதில் சிறிதும் மையமில்லை. இறுதியாக ஒன்றை செல்வ பிள்ளாய், இன்று புவிமேல் பெண்கள் சிறுநிலையில் இல்லை, விழித்துக் கொண்டனர், விழித்துக் கொண்டனர். நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண் என்பவள் எவ்வாறெல்லாம் நிற்க, நடக்க, பேச அவளின் அறிவு செருக்கிய துணையும் இவர் படைப்பில் உள்ளன. இப்பேற்பட்ட மாமனிதராம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் புகழ் வாழ்க வளர்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டம் அழகர் கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி பயன்பாட்டு அறிவியல் பாட மாணவி நித்யா அவர்கள் பலரால் அறியப்படாத முதல் விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார். கேட்டு பயன்பெறுங்கள். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னையும் சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடனம் பயின்ற நறுந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நாங்க உரைய விட்டு வாழெடுத்தா இரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் தமிழனின் வழக்கமடா. சோறு போடும் வம்சம் இது, எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது. வீரனின் தலை விண்ணை நோக்கும், வீரனின் பார்வை எதிரியை தாக்கும், வீரனின் வித்தை வெற்றியை சேர்க்கும், வீரனின் வாள் பல கோட்டைகளையே தகர்க்கும். ஆம், கட்டாளங்குளம் கண்டெடுத்த வீரனே, கும்பினி படையை கும்பிட வைத்த சூரனே, இவரை பார்த்துதான் வீரம் இதுவென விண்ணுலகமும் வியந்து போனது. ஆம், அவர்தான் நம் முப்பாட்டன் மாவீரன் அழகு முத்துக்கோனார். மன்னிப்பு கேட்டால் உயிர் பிச்சை, வரி கொடுத்தால் உயிர் மிஞ்சும் என்று கும்பினிய படை கூறிய போது தாய்நாட்டின் மானத்திற்காக மரணத்தையும் முத்தமிட்டு வரவேற்பேன் என்று சொன்னிய வீர தமிழனின் கர்ஜனை கும்பினி படையை கொலை நடுங்கச் செய்தது. அவர் கைகளில் விலங்குகள் பூட்டப்பட்டது, துப்பாக்கியில் தோட்டாக்கள் பூட்டப்பட்டது, பீரங்கியில் குண்டுகள் பூட்டப்பட்டன. பீரங்கியின் குண்டுகள் அவர் நெஞ்சை பிளந்தது. சிந்திய செங்குருதி செம்மண்ணை அடையவில்லை. ஏன்? அவர் வீரர்,
வீரனின் வியர்வையும் விண்ணை நோக்கித்தான் செல்லுமே தவிர மண்ணை சென்று அடையாது. என் துணிவு உன் மனமுறுத்தும் என்றால் என் வீரம் உன்னை பயமுறுத்தும் என்று கும்பினி படையை கொலை நடுங்கச் செய்தவர் நம் முப்பாட்டன் மாவீரன் அழகுமுத்துக்கோனார். யாரை கேட்கிறாய் பிறை, எதற்கு கேட்கிறாய் வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் முறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவளையில் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எண்குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் பிறை, எதற்கு கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் வேளை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் தலைகளையும் நெற்கதிர்களாய் குவித்துவிடும், ஜாக்கிரதை என்று எச்சரித்த கட்டபொம்மனுக்கு ஆதரவாக வீர அழகுமுத்துக்கோனின் மகன் குமரையா அழகுமுத்துக்கோன் போரிட்டு அவரும் வீரமரணம் அடைந்தார். இப்படி ஓர் வம்சமே வரலாறு படைத்து விட்டது. இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை தந்து வாங்கி தந்த அந்த சுதந்திரத்தினை நாம் பத்திரமாக பாதுகாத்து நடத்த வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் பேரளத்தை சேர்ந்த பாவிஸ் பிரசன்னா அவர்கள் காமராசர் பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார். இவர் பேரளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறார். இவருடைய பேச்சை கேட்டு மகிழலாம். கல்வி கண் திறந்த பெருந்தலைவரின் 121வது பிறந்த நாளில் ஐயா அவர்களை வணங்குகிறேன். அன்னை தமிழுக்கும் உயராய்வுவேல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பெருந்தலைவரின் அறிவும் ஆற்றலும் அர்ப்பணிப்பும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கௌசிக நதியின் கிழக்கு கரையில் கருங்கண்ணி பருத்திக்கு புகழ் பெற்ற விருதுநகரில் உதித்த மாணிக்கமாய் கருப்பு தங்கமாய் கரைபடாத கரங்களுக்கு சொந்தமாய் ஏழை எளியோர் நிமயமாய் பாட்டாளி வர்க்கத்தின் மந்தமாய் அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் சொத்தில்லாமல் சுகமில்லாமல் 8 திசைகளை சல்லடை போட்டு செலுத்தாலும் இவரை போல் ஒரு தலைவரை எட்டி பிடிக்க முடியாது என்ற நிலையில் வாழ்ந்தவர் ஐயா பெருந்தலைவர். அகவை 14 முதல் தன்னை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொண்டு 9 ஆண்டு காலம் சிறைவாசம் சென்றவர். 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் நாற்காலி உயிரோட்டமாக மாறிய நாள் ஐயா தன் அறிவனும் கலப்பையால் ஆற்றலின் துணை கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழ் நிலத்தை உழுது சமன் செய்தார். குலக்கல்வி திட்டத்தை குழி தோண்டி புதைத்திட்டார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்றையவை வள்ளுவம் இத்தனை சிறப்பிற்குரிய கல்வியை நமக்கு தந்து மாடு பிடித்தவன் கையிலும் ஏடு கொடுத்து அழகு பார்த்தவர். ஆகாயம் உரசுகின்ற அளவுக்கு ஆலயம் கட்டியவன் கூட இங்கு ஒரு ஆரம்ப பள்ளி கட்டவில்லை. ஆனா ஐயா அவர்களோ 27,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை கட்டி வைத்திருக்கிறார். இன்று நம் பெயருக்கு பின்னால் இத்தனை ஆங்கில வார்த்தைகள் அனுமதிக்கிறதே, இதற்கெல்லாம் காரணம் ஐயாவின் ஆற்றலும் அர்ப்பணிப்பும் அறிவும் தானே. பசி என்ற சிறுவனின் வாய் மொழிந்த வார்த்தையை கேட்ட ஐயாவிற்கு அவ்வ நினைவுக்கு வருகிறார். மானம் குலம் கல்வி வன்மை எரிவுடைமை தானம் தம முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த செல்லிகரமே காமுறுதல் 10 பசிவந்திர பறந்துவோம். பசிச்சா எப்படா படிப்பான் என்று யோசிச்சு அவருடைய அறிவு கருப்பையில் பிறந்த குழந்தைதான் மதிய உணவு திட்டம். சோறு போட்டு படிக்க வச்ச அந்த புண்ணிய தலைவனின் பொற்கரங்களை பால் கொடுக்கும் தாயின் 3வது மார்பாக பார்க்கிறேன். ஐயாவின் அர்ப்பணிப்பையும் ஆற்றலையும் அறிவையும் பறைசாற்ற இந்த ஒரு திட்டம் போதாதா? முப்படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகளை நியமிக்கவும் அமெரிக்கா நமக்கு ராணுவ உபகரணங்களை தருவதற்கு மறுத்த போது இந்தியாவில் உள்ள அமெரிக்க வங்கியை மூடுங்கள் என்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற நேருவுக்கு அரசியல் வகுப்படுத்தது. என்எல்சி திட்டம் தோல்வியை தள்ளுவோம் என்று நேரு கூற இடைமறித்த ஐயாவோ திட்டம் வெற்றி பெறும் லாபத்தில் 25% தமிழகத்துக்கு தாருங்கள் என்று உத்தரவாதம் வாங்கினார். அதன்படி இன்று தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் வருமானம் வருதென்றால் கருமமே கண்ணாயினார் என்று வாழ்ந்த ஐயாவின் அறிவும் ஆற்றலும் அர்ப்பணிப்பும் தானே காரணம். அஞ்சாமை ஈகை அறிவுடைமை 4ம் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு என்ற குரலுக்கு இலக்கணமாய் பொதுவாழ்வின் தலை சிறந்த புத்தகமாய் திகழ்ந்த ஐயா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பயனடைய கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு சட்டம் கண்டது. நீர்மின் திட்டம் மணல் மின் திட்டம் கொண்டு வந்து வெற்றி கண்டது. இரவை பகலாக்கக்கூடிய சாலை மின்வெட்டுகளை பணம் போட்டு கொடுத்த தலைவன உலகத்துல வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா?
அது மட்டுமா, சென்னை மணலி சுத்திகரிப்பு நிலையம், ஆவடி ராணுவ உபகரணங்கள் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, ரெயில்பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, 1956 உதயமான ஐயாவின் அறிவின் கலங்கரை விளக்கமான பெல் நிறுவனம், நதிகள் எங்கெல்லாம் நடந்து செல்கிறதோ அதன் முதுகில் அணையை கட்டியது, ஆலயத்தின் அடிவாசலில் அனுமதி மறுக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை அந்த பரமசிவனை நிர்வகிக்கின்ற பொறுப்பான அறநிலைத்துறை அமைச்சராக்கியது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களும் செயல்களும் ஐயாவின் அறிவில் உதயமானதுதான் என்றாலும், இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் எதிர்கொண்ட சிக்கல்கள், சவால்கள், முட்டுக்கட்டைகள் அனைத்தையும் தன் ஆற்றலிடம் பீரங்கி குண்டை வைத்து தகர்த்து வெற்றி கண்டார். தஞ்சை மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி தந்திட்ட மகராசினி வரதானே. இந்த மருத்துவக் கல்லூரின்னு சொன்னதால எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. மருத்துவக் கல்லூரியில முதல்வருக்கு சீட் கோட்டா இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியில புதிய மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஐயாட்ட ஒரு 100 விண்ணப்பங்களை கொடுத்துட்டு ஒரு 10 விண்ணப்பங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க. என் கையிலிருந்து ஒரு குலையை விட்டால் அது விழுவதற்கு எத்தனை மணித்துகள் ஆகும் அதுக்குள்ள தெரிஞ்சு கொடுத்துட்டாரு. அவர் எந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்தார் என்று தெரியுமா? தாய் தகப்பன் காலத்துல கையெழுத்துக்கு பதிலா கையா மையா ரேகை வைத்திருந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்த சமூக விஞ்ஞானி, ஆங்கிலத்தில் சொன்னால் சோசியல் சயின்டிஸ்ட். என்ன அறிவு! எல்லாம் இந்த வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல, ஒட்டம்பு ஃபுல்லா உங்களோட இருக்குன்னு, அதை நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் அப்படியே பொருந்தும். அடுத்த ஐயாவோட அர்ப்பணிப்பை பத்தி பார்ப்போம். ஐயாவின் அர்ப்பணிப்பை பற்றி பேசுவதற்கு கம்பனிடம் கவி இல்லை, வள்ளுவனிடம் வரிகள் இல்லை. சம்சாரி வாழ்வு கொருப்பசு மாடு தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு என்பதற்கெனங்க தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அர்ப்பணிப்பு என்னும் தீயில் கொளுத்தி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தவர். கவிஞர் கண்ணதாசன் சொல்வது போல், முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனியாண்டி பக்கத்திலே குடியிருப்போன், அரசியலை காதலுக்கு அர்ப்பணிப்போர் மத்தியிலே காதலையே அரசியலில் கரைத்துக் கொண்ட கங்கையவன். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து துண்டு செடிக்க பெற்று அருணகிரிநாதரும் பட்டினத்தாரும் துறக்க முடியாத தாயை தள்ளி வைத்து அரசியலை தவமாக வாழ்ந்தார். ஐயாட்ட வேலை பாக்குற வைரவன் ரேஷன் அரிசிய மூக்கை கிட்ட கொண்டு போகலையா நாருன்னு சொல்ல, சாணாதான திங்குது, வேணா ஒண்ணு செய்ய 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊத்தி வடினே. அரசியல் வரலாற்றுல ரேஷன் அரிசி சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு தலைவனை உலகத்துல வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? வறுமைக்கு வாக்கப்பட்டிருந்த தேசத்தை தன் அறிவாலும் ஆற்றலாலும் அர்ப்பணிப்பாலும் வசந்த காலத்திற்கு அழைத்து சென்ற மகாத்மா. இத்தனை சிறப்பிற்குரிய ஐயாவின் திருவுருவத்தையும் இந்திய ரூபாய் தாளில் அச்சிட வேண்டும். ஐயாவின் புகழ்பாடும் வானம்பாடிகளாக நம் மாணவ சமுதாயம் உலாவ வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டம் அழகர் கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிதவியல் படிக்கும் கீர்த்தியா என்ற மாணவி விடுதலை போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார். கேட்டு மகிழுங்கள். திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என்று சொல்லி என் முத்தான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். அச்சம் திகழ்ந்தது வாழ்வு, நல்லன்பில் விளைவது வாழ்வு, உலக புகழ் பெற்றுள்ள பச்சை பசுந்தமிழில் தமிழில் பேசுவதுதான் வாழ்வு, மூதறிவு உள்ளது வாழ்வு, முத்தறிவு கொண்டது வாழ்வு என பல வீர மங்கைகளுக்கெல்லாம் வீரமங்கையாய் பல வீர மங்கைகளெல்லாம் வெற்றி பெற செய்த தியாக செம்மல் தியாக அன்னை துர்காதேவி அம்மையை பற்றி தான் நான் பேச போகின்றேன். 1907ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் மாவட்டத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் துர்காவதி தேவி. இவர் சிறு வயதிலேயே விடுதலை தாக்கத்தோடு வளர்ந்தார். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் பலராலும் பேசப்படாத ஒரு பெண் துர்காவதி தேவி. இந்தியாவின் சுதந்திர வேட்கை உச்சகட்டத்தில் இருந்தபோது சிறிதும் தயக்கமின்றி ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் துர்காதேவி அம்மை. துர்காதேவி அம்மை சிறு வயதிலேயே இந்திய விடுதலையில் தாக்கம் கொண்டுள்ளதால் முதற்கட்டமாக போராட்டத்திற்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் கொண்டு வந்தார். இவரது அதிரடி தாக்கத்தின் காரணமாக ஆங்கில அரசு இவரை தி அக்னி ஆப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் துர்காதேவி அம்மையின் பங்கு ஏராளம் தாராளம். பகவத்சிங் பிரெஞ்சு காவலாளியை கொன்ற பிறகு 1928ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாள் துர்காதேவியின் அம்மையின் வீட்டிற்கு வந்தார். பிரெஞ்சு அதிகாரியை கொண்ட செய்தியை கேட்ட துர்காவதி அம்மை பகவத்சிங்கை உடனடியாக கல்கத்தாவிற்கு செல்லுமாறு கூறினார். உடனே கல்கத்தாவிற்கு சென்றார் பகவத்சிங். பகவத்சிங் ரயிலில் கல்கத்தாவிற்கு பயணம் செய்யும் போது பகவத்சிங்கின் மனைவியை போன்று மாறி விடத்தில் துர்காதேவி அம்மை பயணித்தார். இதோடு மட்டுமின்றி மற்றொரு வீரரான
ராஜகுருவையும் சேர்த்து பயணித்தனர். இவர்கள் கல்கத்தாவிற்கு செல்லும் போது அந்த ரயிலில் 500க்கும் மேற்பட்ட காவலாளிகள் பயணித்து வருகின்றனர். அனைவரின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு பத்திரமாக பகவத்சிங்கை கல்கத்தாவிற்கு கொண்டு சென்றார் துர்காவதி. இந்த துர்காவதியின் நெஞ்சம் யாருக்கு வரும்? இவர்களின் நெஞ்சுறவே வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. துர்காதேவி அம்மையார் செல்லி பிரபு என்னும் பிரெஞ்சு அதிகாரியை தனியாக சென்று துப்பாக்கியில் கொல்ல முயன்றதால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி பகவத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இவர்கள் 3 பேரையுமே ஆங்கிலேய அரசு சிறையில் அடைத்து தூக்கிலிட முயற்சி செய்தது. இதை அறிந்த துர்காதேவி அம்மை தன்னிடம் உள்ள நகைகளை 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு அவர்களை சிறையிலிருந்து மீட்க முயற்சி செய்தார். இதை எதையுமே காற்றில் வழங்காத ஆங்கில அரசு இவர்கள் 3வரையுமே சிறையில் இட்டு தூக்கிவிட்டது. பகவத்சிங் சிறையில் இருந்தபோது அவரை காப்பாற்றுவதற்காக துர்காதேவி அம்மையின் கணவன் குண்டு வீசி காப்பாற்ற முயன்றார். இதற்காக மாதிரி குண்டுவை ராவி நதிக்கரையில் வைத்து சோதித்து பார்க்கும் போது அந்த விபத்தால் துர்காதேவி அம்மையின் கணவன் இறந்து விட்டான். தன் கணவன் இறந்ததை கூட எண்ணி பார்க்காமல் இந்திய விடுதலைக்காக போராடியவர் துர்காதேவி அம்மை. துர்காதேவி அம்மையின் தியாகம் எண்ணற்றவை. துர்காதேவி அம்மை தன்னுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையுமே இந்திய சுதந்திரத்திற்காகவே தந்தவர். துர்காதேவி அம்மை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு இந்திய சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்ந்து வந்தார். லக்னோவில் ஏழை எளிய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி நடத்தி வந்தார். அந்த பள்ளி இப்போது சிட்டி மான்சன் ஸ்கூல் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய இருந்த நிலங்கள் அனைத்தையுமே அரசு பணிக்காக தானமாக கொடுத்தவர் துர்காதேவி அம்மை. இவ்வளவு அனைத்தையும் சுதந்திரத்திற்காக செய்த துர்காதேவி அம்மை 1999ஆம் ஆண்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். நாம் ஒன்றை மட்டும் சிந்திக்க வேண்டும். துர்காதேவி அம்மையை போன்று இன்னும் பல இந்திய வீரர்களின் வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டு வருகின்றன. மறுக்கப்பட்டு வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவது இளைய சமுதாயத்தின் இளைஞராகிய தன்னுடைய கடமை என்று கூறி வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி வேதியியல் துறை மாணவி சே. நர்மதா அவர்கள் இளைஞர் எழுச்சி நாயகன் என்ற தலைப்பில் விவேகானந்தர் பற்றி உரை வழங்குகிறார். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் நதியின் பால் நாமம் கொண்ட நர்மதாவின் நற்றமிழ் வணக்கங்கள். தலைப்பு: இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தர். ஒரு சமய துறவியாக இருந்த போதிலும் உலகின் அனைத்து மக்களாலும் போற்றப்படுபவராக, இறை நம்பிக்கை இல்லாத பலரையும் கூட தன் பக்கம் ஈர்ப்பவராக. காரணம் அவரது சமநோக்கு மற்றும் சமுதாய பார்வை. அதுதான் சுவாமி விவேகானந்தர். கரிய விழிகளில் காட்டும் கூர்மை, நின்ற தோற்றத்தில் தம்மூல் கடத்தும் மன உறுதி, கட்டிய கரங்களில் வெளிப்படும் கம்பீரம், மனித குலத்தில் வெகு அபூர்வமாக மிக சிலருக்கு மட்டுமே வாய்க்கும் இந்த தோற்றம். இந்த வசீகரம் வாய்க்கிறது எனில் 1000 சொற்களில் பேசி பேசி புரிய வைக்க வேண்டிய சொல் திறனின் அவசியத்தை தனது புற தோட்டத்தின் மூலமே எளிதில் விளக்க வைக்கிற அதிசயம்தான் எண்ணற்றோரை அவரின் சிந்தனைகளை தேடி படிக்க தூண்டுகிறது. விவேகானந்தர் ஆட்சிய உரைகளின் ஒவ்வொரு வரியும் வாசகரின் மனங்களில் ஒரு புதிய உத்வேகத்தை கூட்டுகிறது, உடனடியாக செயல்புரிய தூண்டுகிறது. இதுவே அவரின் ஆக பெரிய வெற்றியாகும். ஆமை, நத்தை, வாத்து இவற்றுக்கெல்லாம் ஒரு தனி குணம் உண்டு. அதுதான் பொறுமை. அதாவது மெதுவாக செல்லும். இரும்பு, தேனி, முயல் என்றவுடன் நினைவுக்கு வருவது அவற்றின் எதிர்குணம் வேகம். எப்போது வேகம் தேவை, எப்போது பொறுமை தேவை, இந்த இடத்தை பொறுத்தே நாம் காட்ட வேண்டும். சூட்சமும், திட்டம், தீர்வு, வெற்றி எல்லாம் இதில்தான் அடங்கி இருக்கிறது. இதனைதான் துல்லியமாக சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அது மட்டுமின்றி செயலில்தான் வேகம் வேண்டும். விவேகானந்தர் தம் வாழ்நாள் முழுக்க இளைஞர்களிடம் வலியுறுத்தி வந்த ஒரே வழிமுறை செயல் வேகம்தான். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. என்னதான் அமுக்கினாலும் காற்று நிரம்பிய பந்து தண்ணீரில் இருந்து வெளிவரவே செய்யும். இளைஞர்களின் ஆற்றலும் அப்படிதான். உலக நியதிகள், வாழ்க்கையின் சவால்கள் அவர்களை அடிமைப்படுத்திவிட முடியாது. விவேகானந்தருக்கு இதில் முழு நம்பிக்கை இருந்தது. இளைஞர்களின் முன்னேற்றம் ஒரு காலம் எந்த நிலையிலும் நின்று விடக் கூடாது. அது ஒரு தொடர்வினை. ஒரு இலக்கை எட்டி பிடித்து விட்டால் அந்த அடுத்த உச்சிக்கான முயற்சி தொடங்கிவிடவும் வேண்டும். இதுதான் விவேகானந்தர் சரியாக பின்பற்றுகிற வழிமுறை. அவர் வலியுறுத்தியது: விதையை நிலத்தில் போடுகிறீர்கள், அது வளர ஏராளமான மண்ணையும் காற்றையும் தண்ணீரையும் அளிக்கிறீர்கள். விதை நன்றாகவும் பிறகு பெரிய
மரமாக வளர்கிறது. அந்த விதை மண்ணாக மாறியதா, காற்றாக மாறியதா, இல்லை நீராகத்தான் மாறியதா? அது தனக்கு அளிக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தன் இயல்புக்கு ஏற்றவாறு செடியாகிறது. பின்னர் பெரிய மரமாக வளர்கிறது. உங்கள் நிலையையும் அப்படியே இருக்கட்டும். தனது வாழ்நாள் முழுக்க இவ்வாறாக இளைஞர்களை செயல்புரிய வைப்பதிலே விவேகானந்தர் முழு கவனம் செலுத்தினார். பெட்டி பேச்சில் உங்கள் ஆற்றல்களை வீணாக்குவதற்கு பதிலாக ஏதாவது வழி கண்டுபிடித்தீர்களா என்ற அவரின் கேள்விகளை சிந்தனைகளை துளைக்கட்டும், தூக்கம் களையட்டும். எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்ய ஏற்ற தருணம் இது. உங்களிடம் இளமை குறிப்பு ததும்புகின்ற இந்த நேரம்தான் களைத்து ஓய்ந்து போகும்போது அல்ல, இளமையின் வேகமும் உற்சாகமும் இருக்கும் இந்த நேரம்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிய நேரமாகும். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு சமயம் விவேகானந்தர் தனது மாணவருக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது தனது மாணவர்களை நோக்கி, 1/2 மணி நேரம் தியானம் செய்தால் அது 6 மணி நேரம் தூங்குவதற்கு சமமானது என்றார். தியானத்தின் அவசியத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஐயா, ஒரு சந்தேகம் என்றார். என்ன என்றார் விவேகானந்தர். அந்த மாணவன், சுவாமி, 6 மணி நேரம் தூங்கினால் அது 1/2 மணி நேர தியானத்துக்கு சமமாகுமா என்று கேட்டான். ஒரு முட்டாள் தியானம் செய்தால் அறிவாளியாக முடியும், ஒரு அறிவாளி தூங்க ஆரம்பித்தால் அவன் முட்டாளாகத்தான் மாற முடியும் என்று சொன்னார். எதிர்பாராத இந்த பதிலை கேட்ட அந்த மாணவன் வெக்கி தலை குனிந்தான். யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, இன்றைக்கே இறந்து போய் விடுவதாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் உங்களை அடைந்தாலும் சரி, அடையாவிட்டாலும் சரி, நீங்கள் மட்டும் உண்மை என்னும் பாதையிலிருந்து விலகி செல்லாமல் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். அனைத்தையும் உருவாக்க தேவையான வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. எழுந்து நில்லுங்கள், தைரியமாக இருங்கள், வலிமையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டம் அழகர் கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சு அமிர்தவர்ஷினி அவர்கள் வீரமங்கை குயிலை பற்றி நம்மிடையே உரை வழங்குகிறார். உரையை கேளுங்கள். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி. தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாய் கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரையும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைக்கும் அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். இனிதே துவங்குகிறது என் துவக்கம். மண் விடுதலையும் பெண் விடுதலையும் தான் உண்மையான விடுதலை. அதை தவிர்த்து நாமும் நாடும் விடுதலை அடைந்து விட்டதாக நாம் பிதற்றிக் கொள்வது அற்பத்தனமாகவே இருக்கிறது. லட்சியத்திற்கான பயணத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவோ அல்லது சுரணையற்ற சமூகத்தில் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவோ ஒருவர் தன் உயிரையே அர்ப்பணிக்கிறார் எனில் அவரை தற்கொலைப்படை போராளி என்கிறோம். தற்கொலைப்படை போராளிகளின் தொடக்கம் 2ஆம் உலகப் போரில் தான் என்கிறது எழுதப்பட்ட வரலாறு. ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையே நீர்மூழ்கி கப்பலில் நடைபெற்ற யுத்தத்தில் ஜப்பானிய வீரர்களின் தற்கொலை போராட்டமே இதற்கான தொடக்கமாக கருதப்படுகிறது. 2ஆம் உலகப் போர் நடைபெறுவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிட்டிஷை எதிர்த்து தமிழ் மண்ணில் நடைபெற்ற போர்க்களத்தில் தான் முதல் முறையாக தற்கொலை போராளி உருவானார் என்பது நாம் அறியப்படாத உண்மை. அந்த போராளி வீரமங்கையின் பெயர்தான் குயிலி. தன் உடலிலேயே நெய்யூற்றி தீப்பந்தத்தை எறியவிட்டு ஆயுத குவியலில் குதித்து வெள்ளையர்களை ஆயுதமற்றவர்களாக்கி விடுதலை பெற தன்னையே பலியிட்டுக் கொண்டாள் குயிலி. உடலையே எரிபொருளாக்கி எத்தனையோ குயிலிகள் இன்னும் சரித்திரம் ஏறாமலேயே சருகாய் போனார்கள். தமிழரின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய வீரத்தாய் குயிலிக்காக தலைவணங்குகிறோம். சிவகங்கை மண்ணை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விரட்டிய வீரமங்கை வேலு நாச்சியார் சபதம் நிறைவேற்றிட தன்னையே ஈந்து தற்கொலை போராளியாக அழிந்து போன குயிலியின் வீரம் இந்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். உலகில் தற்கொலை படை போராளிகளுக்கான விதை தமிழ் மண்ணில் தான் விதைக்கப்பட்டது.
பெண்கள் என்றால் நுகர்வு பொருள்களாக கருதும் இன்றைய தலைமுறைக்கு குயிலியின் வரலாறு புதிய பார்வையை வழிகாட்டும். குயிலியின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துப்பட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம்.